நான்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை அன்னைக்கே மறந்துடுவேன். எப்படின்னு பார்க்குறீங்களா? அதான் மறுநாள் இன்னொரு பிரச்சனை வந்துடுமே, அப்படிதான். ஒய்ஃபுக்கு அர்த்தம் என்னன்னு இப்போதாங்க எனக்கே தெரியுது. விதவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் எவ்ரி டைம். பையனை இட்லி மாதிரி பொத்தி பொத்தி எடுத்தா அது அம்மா. தோசை மாதிரி புரட்டி 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 எடுத்தா அது பொண்டாட்டி. வளர்ந்து படித்து பெரிய ஆளாகி நல்ல பேர் வாங்கிறதுக்கு பிறந்தப்பவே நல்ல பேராக வச்சா என்னதான்? பிடிச்சதை அடிக்கடிக்கு நினச்சி பாருங்க, அது நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிடிக்காததை முடிஞ்ச அளவுக்கு மறக்க பாருங்க, அது நமக்கு நிம்மதியை கொடுக்கும். ரெண்டுமே லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடல் எழுதிட்டு போனவங்க மத்தியில் பாடம் நடத்திட்டு போனவர் நீங்கள் ஒருத்தர் தான். கவிஞர் கண்ணதாசனின் பிறந்த நாள் இன்று. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். நான்கு கட்டளை அடிக்கமனதி என்னடா இது வாழ்க்கை? நம்மளே வீடியோ போஸ்ட் போட்டு நம்மளே அதை திரும்ப திரும்ப பார்த்து நம்மளே சிரிச்சுக்க வேண்டியதா இருக்கு. இங்க மீசையில்லாத பாரதியும் இருக்காங்க, மீசையுள்ள அன்னை திரேசாவும் இருக்காங்க. புரட்சி ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்லை, அன்பு பெண்களுக்கு மட்டுமே சொந்தமில்லை. ஆணுக்குள் பெண்மையும் உண்டு, பெண்ணுக்குள் வீரமும் உண்டு. வங்கக் கடலோரம் சிங்கமர சங்கத் தமிழ் முழங்கும் தங்கத் தமிழ் மகள் இந்த சைதை தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்பேன். விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமோ பித்தாள வளைவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. நீ கூப்பிடுறியா இல்ல உள்ள மாட்டுமா? போயிடுவியடி. விளையாடாத, மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தை திருப்பி கூட. தமிழே எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்ற. கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்ட். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. தமிழா? ஆமா. தமிழ்ல சொல்லணும்னா well how to learn Tamil exactly I don't know how to தமிழே வரலையே. வேலை இல்லாதவன்னு சொல்லலாம். வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு பந்தா காட்டுவேன். அந்த பொண்ணையும் உன்னையும் சேர்த்து வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன? சமரசிம்மா ரெட்டி. சம்சாக்குள்ள ரொட்டியா? யோ சமரசிம்மா ரெட்டியா? சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. நான் ரெட்டினே மைண்ட்ல வச்சுக்கிறேன். என்ன நீ ஃபாலோ பண்றியா? மாப்ள வருத்தப்படுறியா?
நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். எங்க நீ இந்த வேலையில நிரந்தரமா இருந்து நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு? கம்பெனிக்கு தான் எத்தனை நாளைக்கு தான் நான் ஒண்டிய வேலை இருந்தேன்.